ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 4 மே 2026 திங்கட்கிழமை. பராபவ வருடம் சித்திரை மாதம் 21ஆம் நாள். திதி திருதியை காலை 5:24 மணி வரை. பிறகு சதுர்த்தி. நட்சத்திரம் அனுஷம் காலை 9:57 மணி வரை. பிறகு கேட்டை. யோகம் பரீகம் இரவு 11:19 மணி வரை. அதன்பின் சிவம். கரணம் வனசை மாலை 4:12 மணி வரை. பிறகு பத்திரை காலை 5:24 மணி வரை. பிறகு பவம். நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடருதுங்க. அதனால வாரப்பின் முதல் நாளான இன்னைக்கு காலையில எந்த ஒரு அவசர முடிவும் எடுக்காம ரொம்ப நிதானமா செயல்படணும். மனசுல தேவையில்லாத குழப்பம், சின்னதா ஒரு டென்ஷன் வரலாம். எதையும் பெருசா எடுத்துக்காம அமைதியா உங்க வேலையை மட்டும் பார்க்கறது ரொம்ப நல்லது. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த முதலீடும் செய்யக்கூடாது. இருக்கிறத சரியா கவனிச்சுக்கிட்டு வந்தாலே போதும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல சில பிரஷர் வரலாம். மேலதிகாரிகள் கிட்டையும் சக ஊழியர்கள் கிட்டையும் விவாதம் செய்யாம விட்டு கொடுத்து போங்க. பண விஷயத்துல யாருக்கும் ஜாமீன் போடவோ கடன் கொடுக்கவோ வேண்டாம். குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாக்குவாதம் வரலாம். அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் அமைதியா இருந்தாலே பல பிரச்சனைகள் வராது. வெளியூர் பயணங்களை இன்னைக்கு கட்டாயமா தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா பொறுமையா போங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நாளா அமையப் போகுதுங்க. வாரத்தோட முதல் நாளே ரொம்ப சுறுசுறுப்பா பல வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட இந்த எனர்ஜியை பார்த்து உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. மனசுக்கு பிடிச்ச ஒரு நல்ல செய்தி காலையிலேயே தேடி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே திருப்தியா இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. தொழில்ல ஒரு நல்ல முன்னேற்றம் கண்ணுக்கு தெரியும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கடந்த வாரத்துல இருந்த பெண்டிங் வேலைகளெல்லாம் இன்னைக்கு ஈஸியா முடியும். பணவரவு தாராளமா வந்து சேரும். உங்களோட சேமிப்பை உயர்த்த ஒரு நல்ல வழி பிறக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன சந்தோஷமான விஷயங்கள் நடந்து மனச குளிர வைக்கும். வீட்ல பெரியவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பிரகாசம் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் ரொம்பவே அதிகமா வேலை செய்ய போற நாளுங்க. மத்தவங்க ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிற விஷயத்த கூட உங்க ஐடியா மூலமா ரொம்ப சுலபமா முடிச்சு காட்டுவீங்க. உங்க பேச்சாற்றல் பல காரியங்களை உங்களுக்கு சாதகமா மாத்தி கொடுக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப திருப்தியா இருக்கும். கொடுக்கல் வாங்கல் ரொம்ப சுமூகமா நடக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட ஆதரவு முழுமையா கிடைச்சு மனசு சந்தோஷப்படும். பணவரவு தடையின்றி வந்து சேரும். கடன்களை அடைக்க ஒரு தெளிவான வழி பிறக்கும். குடும்பத்துல ரொம்ப கலகலப்பான சூழல் இருக்கும். சொந்தக்காரங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. பிள்ளைகளோட திறமைய பார்த்து ரொம்ப பெருமைப்படுவீங்க.
ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புல சுறுசுறுப்பு கூடும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 5. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உங்களோட ராசிநாதன் சந்திரனுக்கு உகந்த நாளுங்க. அதனால மனசு ரொம்ப இலகுவா, எந்த ஒரு பாரமும் இல்லாம இருக்க போகுது. நீங்க தொட்ட காரியம் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நல்லபடியா முடியும். எதிர்பாராத வகையில உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல உதவி தேடி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப நல்லாவே கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பளு இல்லாம மனசு ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. உங்க உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும். பணவரவு சீரா இருக்கிறதால குடும்பத்துல எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாம செலவுகளை சமாளிப்பீங்க. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகி பெரிய அளவுல ஒற்றுமை கூடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்து உங்க வேலைகளை பகிர்ந்துப்பாங்க. ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும், உடம்புல சுறுசுறுப்பு கூடும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 9. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப கம்பீரமான நாளா அமைய போகுதுங்க. எந்த காரியத்துல இறங்கினாலும் அதுல ஒரு பெரிய சக்சஸ் கிடைக்கும். உங்க பேச்சுல ஒரு அதிகாரமும் தெளிவும் இருக்கும். ரொம்ப நாளா தள்ளி போன ஒரு முக்கியமான காரியத்தை இன்னைக்கு உங்க தைரியத்தால முடிப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப திருப்தியா இருக்கும். புதிய முதலீடுகள் பத்தி திட்டமிட ரொம்ப சாதகமான நாள். போட்டியாளர்களை ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பணவரவு தாராளமா வந்து சேரும். புதிய பொருட்கள் வாங்க ஆசைப்படுவீங்க. குடும்பத்துல எல்லாரும் உங்க பேச்சை கேட்டு ரொம்ப அன்பா நடந்துப்பாங்க. தந்தை வழியிலிருந்து ஒரு நல்ல ஆதரவும் லாபமும் கிடைக்கும். வீட்ல விசேஷங்கள் நடத்துறது பத்தி பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும், மனசுல ஒரு பெரிய நிம்மதி இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அம்மன். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 4. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையும் உற்சாகமும் கிடைக்க போற நாளுங்க. எந்த ஒரு வேலையையும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிப்பீங்க. மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு பெரிய நிம்மதியும் தெளிவும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். தடைப்பட்டிருந்த வேலைகள் எல்லாம் திங்கட்கிழமை அப்படிங்கறதால ஒரு புது வேகத்தோட ஆரம்பமாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கும். உங்க இலக்குகளை ஈஸியா அடைவீங்க. பணவரவு தாராளமா இருக்கும். குடும்பத்துல சந்தோஷம் நிரம்பி வழியும். உறவினர்களோட சேர்ந்து ரொம்ப உற்சாகமா பொழுத கழிப்பீங்க. வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். மனசு விட்டு பேசி மகிழ்வீங்க. ஆரோக்கியத்துல ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும். பழைய சோர்வு விலகும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசுல ஒரு பெரிய ரிலாக்ஸ் கிடைக்க போற நாளுங்க. உங்களை சுத்தி ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். முகத்துல ஒரு பெரிய சிரிப்பு எப்பவும் நிலைச்சிருக்கும். உங்களோட சிந்தனைகள் எல்லாம் ரொம்ப தெளிவாவும் அழகாவும் இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு நல்ல லாபம் வர ஆரம்பிக்கும். புதிய நபர்களோட அறிமுகம் கிடைச்சு பிசினஸ் வளரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். பணவரவு தாராளமா வந்து சேரும். வெளியில கொடுத்த பணம் திரும்ப கைக்கு வரும். குடும்பத்துல ரொம்ப அமைதியான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையோட வெளியில போய் நல்ல நேரம் செலவிடுவீங்க. வீட்டுக்கு தேவையான புது பொருட்களை ரொம்ப ஆர்வமா வாங்குவீங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். மனசெலவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரியன். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப உற்சாகமான ஒரு நாளா அமைய போகுதுங்க. நீங்க எதை தொட்டாலும் அதுல ஒரு லாபமும் வெற்றியும் இருக்கும். எந்த ஒரு சவாலான வேலையையும் ரொம்ப ஈஸியா முடிச்சு எல்லாரையும் அசத்த போற நாளுங்க இது.
வியாபாரத்துல இன்னைக்கு அதிரடியான லாபம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் மூலமா ஒரு நல்ல செய்தி வரும். பதவி உயர்வு பத்தின பேச்சுகள் நடக்கும். பணவரவு இன்னைக்கு ரொம்ப தாராளமா இருக்கிறதால தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல அந்யோன்யம் ஏற்படும். வீட்ல பெரியவங்க உங்களை ரொம்பவே பாராட்டுவாங்க. அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நாள் முழுக்க ஒரு புது தெம்பு இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமா கூடி மனசு ரொம்ப அமைதியா இருக்க போற நாளுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை இன்னைக்கு பெருசா பாதிக்காது. வீட்ல பெரியவங்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். எந்த ஒரு நஷ்டமும் வராது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்கும். பணவரவு இன்னைக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க தொடங்குவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி நிரம்பி வழியும். உறவினர்களோட இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை கூடும். மாலையில குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான வெற்றிகள் கிடைக்க போற நாளுங்க. மனசு ரொம்ப லேசா ஃபீல் பண்ணுவீங்க. எந்த ஒரு வேலையையும் அவசரப்படாம ரொம்ப அமைதியா அதே சமயம் ரொம்ப வேகமா செஞ்சு முடிப்பீங்க. உழைப்புக்கு ஏத்த பெரிய பலன் காத்துக்கிட்டு இருக்கு. வியாபாரத்துல இன்னைக்கு புதிய மாற்றங்களை செய்ய நினைப்பீங்க. அது மூலமா எதிர்காலத்துல நல்ல லாபம் வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பொழு கொஞ்சம் இருந்தாலும் அதை ரொம்ப திறமையா செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க. பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். எந்த குறையும் வராது. குடும்பத்துல ரொம்ப நல்ல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பீங்க. வீட்ல சுபகாரியங்கள் சம்பந்தமான பேச்சுகள் ரொம்ப நல்லபடியா நடக்கும். ஆரோக்கியம் சீரா இருக்கும். சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புதிய கற்பனைகள் அதிகமா தோன்றும் நாளுங்க. உங்களோட சிந்தனைகள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். மனசுல இருந்த பயம் எல்லாம் நீங்கி அமைதி பிறக்கும். எதையும் ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு வெற்றி காண்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்புக்கு ஏத்த லாபம் வரும். தொழில்ல ஒரு பெரிய வளர்ச்சி கண்ணுக்கு தெரியும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பொழு கொஞ்சம் இருந்தாலும் அதை ரொம்ப திறமையா செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க. பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். எந்த குறையும் வராது. குடும்பத்துல ரொம்ப நல்ல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பீங்க. வீட்ல சுபகாரியங்கள் சம்பந்தமான பேச்சுகள் ரொம்ப நல்லபடியா நடக்கும். ஆரோக்கியம் சீரா இருக்கும். சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி. அதிர்ஷ்ட நிறம் மெரூன். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான நாளா விடிஞ்சிருக்குங்க. மனசுல எந்த ஒரு பாரமும் இல்லாம ரொம்ப உற்சாகமா ஒரு புது நம்பிக்கையோட இந்த வாரத்தோட முதல் நாளை தொடங்குவீங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும். வியாபாரத்துல இருந்த தடைகள் எல்லாம் முழுமையா விலகி இன்னைக்கு விற்பனை ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்ல லாபம் பாப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல ரொம்ப சுமூகமான சூழ்நிலை இருக்கும். பணவரவு இன்னைக்கு ரொம்ப தாராளமா வந்து சேரும். குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலவரம் இருக்கும். வாழ்க்கை துணையோட மனசு விட்டு பேசி ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. வீட்ல பெரியவங்க உடல் நலம் ரொம்ப சீரா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். உடம்புல ஒரு புது தெம்பு இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 9. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.